திமுக கூட்டணி வலுவாக இல்லை எனவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் தமிழக வெற்றிக் கழகத்துடன் இணைய ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருப்பதாகவும் கூறியுள்ள நயினார் நாகேந்திரன், ஐநா சபை சென்றாலும் அயோத்திக்கு சென்றாலும் பிரதமர் மோடி தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். கூட்டணி ஸ்ட்ராங்காக இல்லை. காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் தமிழக வெற்றி கழகத்தோடு சேருவதற்காக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக கூட்டணி ஸ்ட்ராங்காக இல்லை. தமிழுக்கு எதை செய்கிறோம் என்று சொல்கிறார்கள். நமது பாரத நரேந்திர மோடி அவர்கள் அயோத்திக்கு போனாலும் சரி, ஐநா சபைக்கு போனாலும் சரி, எங்கேயும் தமிழ் கலாச்சாரத்தையும் பண்பாடையும் பேணி காக்கின்ற பிரதம அமைச்சராக நமது பாரத நரேந்திர மோடி அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக தமிழ் மீது இவ்வளவு பற்றும் பாசம் அக்கறையோடும் செயல்படுகிற பிரதமர் நமது என்பதை, அதே நேரத்தில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு தமிழ் மொழியை இன்றைக்கு அங்கு பயிற்று வைக்கிறார்கள். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 6 மொழிகளை, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லா மொழிகளிலும் இன்றைக்கு ஏற்பாடு செய்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பள்ளிக்கூடங்களில் அங்கே தமிழை கற்கிறார்கள். இங்கே தமிழகத்தில் பள்ளிக்கூடங்களில் கஞ்சாவை விற்கிறார்கள். அங்கே தமிழை கற்கிறார்கள், இங்கே பள்ளிக்கூடங்களில் கஞ்சாவை விற்கிறார்கள். இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.